அப்ப இவ்வளோ வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா நாம என்ன பண்ணணும்? படிக்கணும். அவ்வளவுதான். பெருசா ஒரு விஷயம் கிடையாது. படிக்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் ஏழு சுரக்கா மாதிரி வெறும் புக்ஸை படிச்சு அப்படியே இருக்கிறத மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம்ல வாங்கி எடுத்து மார்க் வாங்குறது இல்லை. நான் சொல்றேன் படிக்கணும். அதை தாண்டி பல விஷயங்களை படிக்கணும். முதல்ல நியூஸ் பேப்பர் படிக்கணும். எவ்வளவு பேர் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும்? பத்தாது. தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். வீட்டில் வாங்கி படிங்க. அப்படி இல்லைன்னா நெட்ல இருக்கு. அன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத படிக்கணும். ஏன்னா அது நம்ம எந்த அளவுக்கு அதை நம்மளை பாதிக்குது அப்படின்னு ஒரு புரிதல் வரும். அப்படிப்பட்ட ஒரு பறந்து விரிந்து தெரிந்த பார்வை வந்தாதான் நாம லைஃப்ல என்ன பண்ணலாம், நம்மளுடைய பேஷன் என்ன, நம்மளுடைய கோர் காம்பிடன்சி என்ன. காமர்ஸ் சொன்ன மாதிரி பெரிய கடல்ல எல்லாத்தையும் எல்லாரும் வந்து ஆடினால் அழகு ராஜாவா இருக்க முடியாது. அப்ப நமக்கு எது நல்லா வருது, நம்மளுடைய கோர் காம்பிடன்சி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலக அறிவு தேவை, சமூக அறிவு தேவை. அப்ப அதை நம்ம வளர்த்துக்கணும்னா தினம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் அதுதான். உங்க டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் பத்தி எல்லாம் பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சுன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? யாருக்கும் பெருசா தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ்ல எப்படி எல்லாம் ஸ்கேம் நடக்குது, ஒரு பிசினஸ்ல எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாடு வந்து எந்த அளவுக்கு நாம கடன் வாங்கி இருக்கிறோம், இந்த கடனை எப்படி நாம திருப்பி அடைக்கிறோம், உலக அளவில் இந்தியாவுடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் காமர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சா உலக அளவில் ஒரு பெரிய பறந்து விரிந்த பார்வை வந்தா தானே நமக்கு ஒரு புரிதல் வரும். அதனால தினம் நியூஸ் பேப்பர் படிக்கணும். சார் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. என்னெல்லாம் தேவை, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொன்னாரு. அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப ரீகவுண்ட் பண்ணதுக்கு நான் விரும்பல. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு நான் என் உரையை முடிச்சேன். இந்த முயல் ஆமை கதை வந்து எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியுமா இல்லையா? சரி, முயலும் ஆமையும் வந்து ரேஸ் போடலாம் முடிவு பண்ணிச்சு. கரெக்டா? சரி, நாம பெஸ்ட், நீதான் பெஸ்ட், ரெண்டு பேரும் கூட சண்டை வந்தோன்னே முயலும் ஆமையும் சரி ரேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரேஸ்ல கிளம்புனாங்க. முயல் வந்து நல்லா விடுவிடுன்னு ஃபாஸ்டா ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு அளவுக்கு போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா ஆமை வந்து மெதுவா வந்துட்டு இருக்கான். அப்போ முயலுக்கு வந்து என்ன தோணுச்சு, சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ஆமை வரதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், நாம கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் மரத்துக்கு கீழே படுத்துதான். அப்படியே அசந்து ஓடி வந்த களைப்புல முறையை தூங்கிடுச்சான். உடனே ஆமை என்ன பண்ணுச்சு, ஸ்லோவா ஸ்டெடியா முன்னேறி முயலை கடந்து போய் ரேஸை முடிச்சு ஜெயிச்சிருச்சான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி, என்ன தெரியுது நமக்கு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அப்போ வேகமா இருந்தா மட்டும் பத்தாது, விவேகமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இந்த கதை கற்றுக் கொடுக்குது இல்லையா? ரொம்ப ஃபாஸ்டா ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பசங்க வந்து சட்டுன்னு கற்பூரம் மாதிரி சொன்னா உடனே பிடிச்சுவாங்க. ஒரு சில பேருக்கு அப்படி கிடையாது, 2-3 தடவை சொன்னாங்கன்னா உள்ள இறங்கும். இன்னும் சில பேருக்கு அதை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான டவுட்ஸ் சந்தேகம்லாம் கேட்டு எல்லாம் முடிச்சப்பறம் தான் முழுமையாக ஒரு விஷயம் புரியும். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஈச் ஆஃப் யூ ஆர் யூனிக். யாரும் உயர்ந்தவங்க யாரும் சடைச்சவங்கன்னு கிடையாது. எல்லாருக்குமே அவங்களோட திறமை இருக்கு. அப்போ நம்மளுடைய திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஸ்லோவா ஸ்டெடியா கன்சிஸ்டண்டா விடாமுயற்சியோட அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னா நம்ம இலக்கை நம்ம எளிதில் போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லி கொடுக்கும். கரெக்டா?